ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். உன் திரு உள்ளம் நிறைவேற்ற இறைவா வருகின்றேன். உன்னருள் வாக்கை பறைசாற்ற என்னையே தருகின்றேன். நான் இங்கு பிறக்கும் முன்னே என் தாய் என்னை தரிக்கும் முன்னே, நான் இங்கு பிறக்கும் முன்னே என் தாய் என்னை தரிக்கும் முன்னே, என்னை நீ தெரிந்தெடுத்தாய், இன்று என்னையே தருகின்றேன். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவரது பிறப்பில் பலரும் மகிழ்ச்சி அடைவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று திரு அவையானது புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றது. விவிலியத்திலே பார்க்க முடியும், மூவருடைய பிறப்பு முக்கியமானதாக அமைந்துள்ளது. ஒன்று இயேசு, அடுத்து தாய் மரியாள், அடுத்து திருமுழுக்கு யோவான். இந்த பிறப்புகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதற்கு காரணம், கடவுள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான பணியை முன்வைத்தார். அதை நிறைவேற்றுவதற்கு அவர் பல வழிகளில் துணையாக இருந்திருக்கின்றார். எனவேதான் திரு அவையின் வரலாற்றில் இந்த மூன்றுவருடைய பிறப்பு விழாவும் மிக முக்கியமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. மேலும் இன்றைய நாளிலே ஆண்டவர் செய்த நன்மை தனங்களுக்கு நன்றியாக ஷியோனா சுதர்சன் 5வது பிறந்த நாளை கொண்டாடி நன்றி சொல்லுகின்றார். ஆண்டவர் தாமியருடைய நன்றி ஏற்று ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும், அடுத்து ஆண்டோனியோ ரொஷாந்தன் நிர்வாஞ்சனி குடும்பத்தினருக்கு ஆண்டவர் செய்த நன்மை தினங்களுக்கு நன்றியாகவும் இத்திருப்பிரி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளை தூய மொழியை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது குடும்பம் மீட்பு பாதையில் முன்னேறி செல்ல நீர் அருள் புரிய நாங்களுமே வேண்டுகின்றோம். முன்னோடியான புனித திருமுழுக்கு யோவானின் அறிவுரைகளை பின்பற்றி
அவர் முன்னறிவித்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பாதுகாப்புடன் அது வந்து சேர்வதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் இரண்டும் வாழ்ந்து ஆட்செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 49ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 6 வரையிலான திருவசனங்கள். தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா தூணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே, என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவழ்கின்றேன். 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 ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவழ்கின்றேன். ஏனெனில் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு ஒரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவழ்கின்றேன். உம் செயல்கள் வியத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவழ்கின்றேன். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழ்பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருந்தீர். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவழ்கின்றேன். நற்செய்திக்கு முன்வாள் தொழி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. எலிசபெத்துக்கு பேறு காலம் நெருங்கியது.
அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார். இதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சீனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பேரை அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என்ன பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்ட எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவர் வாய் திறந்து கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தாய் இருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார். இஸ்ராயேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலினத்தில் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற வேளையில் அவரிடமிருந்து பின்வரும் பாடங்களை நாங்கள் கற்றக்கூடியதாக இருக்கும். முதலாவது, தன் இலக்கு எது என்பதை தன்னுடைய செயல்களில் வெளிப்படுத்தினார். அவர் தன்னுடைய போதனைகளிலே, நான் இயேசுவுக்கு முன்னோடியாக அவருடைய வருகையை ஆயத்தம் செய்ய வந்திருக்கின்றேன், எனவே மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொன்னார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் 2ஆம் இடத்தில் தன்னை வைத்திருந்தார். பொதுவாக மனிதர்கள் நம்மிடம் இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லுவார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் தான் எதற்காக வந்தாரோ அதை எண்பித்து காட்டினார். அதாவது, இயேசு வளர வேண்டும், நான் குறைய வேண்டும், அவருடைய மிதியடிமாரை அவளுக்கு கூட எனக்கு தகுதியில்லை என்று இயேசுவை முன்னிலைப்படுத்தி தன்னை அவர் 2ஆம் இடத்தில் கொண்டு வந்தார். 3ஆவதாக பார்க்கின்ற பொழுது அவருடைய செயல்கள் எல்லாம் முதன்மைகளை வெளிப்படுத்துவதாக இருந்தன. எவ்வாறென்று பார்க்கின்ற பொழுது அவர் தன்னுடைய போதனையிலே பாவ மன்னிப்புக்கான சகல விடயங்களையும் கொடுக்க வேண்டும், மக்கள் மனம் மாற வேண்டும், இயேசுவின் வருகைக்கு பின்னர் இயேசுடைய வாக்குகளை, இயேசுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி மக்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக. எடுத்துக்காட்டாக, ஒருவர் ஒரு எழுத்தாளனாக வர வேண்டுமென்றால் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கமாவது எழுதி தன்னை பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். சிறந்த ஒரு பேச்சாளராக வர வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் பேச்சு குறிப்புகளை எடுத்து தான் தன்னுடைய பேச்சில் நிபுணத்துவமும் அதே வேளையில் ஆற்றல் நிறைந்தவராக மாற வேண்டும். எனவேதான் திருமுழுக்கு யோவான் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் எவற்றை அவர் முன்னிலைப்படுத்தி அதற்காக அவர் சிறப்பு தேர்ச்சி பெற முற்பட்டாரோ அதை அவர் செய்து காட்டினார் என்று பார்க்க முடியும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அவரிடத்தில் மகிழ்ச்சி இருந்தது. திருமுழுக்கு யோவான் எலிசபெத்துடைய வயிற்றில் இருந்த பொழுது மகிழ்ச்சியால் துள்ளினார் என்று லூக்கா நற்செய்தியில் சொல்லப்படுகின்றது. இயேசுனுடைய தாய் வருகின்றார். தான் இந்த இயேசுவுக்கு ஒரு முன்னோடியாக அவருடைய வருகையை ஆயத்தம் செய்ய போகின்றேன். இப்பொழுது அவருடைய தாய் வருவதை எண்ணி அவர் மகிழ்ச்சி அடைந்ததாக சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக அந்த மகிழ்ச்சியின் பின்னால் திருமுழுக்கு யோவானிடத்தில் தாழ்ச்சி இருந்தது. இயேசுடைய குரலை கேட்பதில் அவருக்கு அதிக ஈடுபாடு இருந்தது. தன் பணியை செவ்வனே செய்வதில் அவர் மும்முரமாக இருந்தார்.
அடுத்து துன்பத்தை ஏற்பதில் அவர் ஒரு பொழுதும் பின்வாங்கவில்லை. ஒரு கட்டத்திலே அவர் ஏரோதியாளுடைய தவறை சுட்டி காட்டுகின்ற வேளையில் தன்னுடைய தலையை கூட கொடுப்பதற்கு முன்வருகின்றார். அந்தளவுக்கு தன்னுடைய கொள்கையில், தன்னுடைய சிந்தனையில், தன்னுடைய நடத்தையில் அவர் உறுதியாய் இருந்தார் என்பதை சுட்டி காட்டுகின்றது. எனவே இப்படிப்பட்ட ஒருவரை இன்றைய நாளில் நினைத்து கொண்டாடுகின்ற வேளையில் அவருடைய வாழ்க்கை பாடங்கள் நமது வாழ்க்கை பாடங்களாக இருக்கவும், எவ்வாறு அவர் இயேசுவுக்கு சிறந்த முன்னோடியாக இருந்து கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்தாரோ அதே போன்று நாமும் இயேசுவுக்காக திருமுழுக்கின் வழியாக முப்பெரும் பணியை ஆற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதை நம்முடைய பாணியிலிருந்து செய்து ஆண்டவருக்கு உகந்த சீடர்களாக மாறுவோம். இறையருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆமீன். உள்ளதை தந்தே நிறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா, உள்ளத்தை தந்தேன் தேவா, உயர் பலியாக்குவாய் நாதா. ஆலயம் திறந்தது, பலி செயல் நுழைந்தேன், அதிலொரு பெரும் துடிப்பு. கலசம் ஒளிந்தது, கனிமொழி ஒளிந்தது, அதிலொரு நல் விதைப்பு. தாபத்தை ஏற்றேன், தவறினை களைந்தேன், அதிலொரு பலனளிப்பு. உள்ளத்தை தளித்தேன், இடரையும் இணைத்தேன், அதிலொரு உளப்பிணைப்பு. உள்ளத்தை தந்தேன் இறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் வெல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவானின் பெருவிழாவில் மக்களாகி நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் மறைபொருளாக கொண்டாடுவதை ஆர்வமிக்க ஊழியத்தால் செயல்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்களும் அது உன்னத மாட்சியை போல்கின்றோம். மனிதராய் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருட்பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதனின் மீட்பு வந்துவிட்டதென தாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கிய அனைவரிலும் அவர் ஒருவரை மீட்பளிக்கும் செம்மறையை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலையில் இடையராது மாட்சிமையை கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்குமோற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கிடந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களை கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமீரோ விருந்தி அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உந்திரமென்ற எமக்கு ஒளியம்பிரிய தாமினங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஜோசப் பொன்னையா, எல்லா திருநாயக நினைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவர் இன்று தனது 5வது பிறந்த நாளை கொண்டாடும் ரியோனா சுதர்ஷனை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு கொடுத்த வாழ்வு என்னும் கொடையை நினைத்து போற்றுகின்றோம். பொழிந்து ஆசீர்வாதம் நினைத்து நன்றி சொல்கின்றோம். தொடர்ந்தும் உம்முடைய அருட்கரம் இப்பிள்ளையோடு கூட இருந்து வழிநடத்துவதாக. மேலும் ஆண்டவரே, அன்டோனியோ ரொஷாந்தன் நிர்வாஞ்சலி குடும்பத்தின் ஒப்புக் கொடுக்கின்ற நன்றி கருத்துக்களை தயவோடு ஏற்றுக்கொள்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த குடும்பத்தினர் உம்மிடம் இடைவிடாது கேட்கின்ற விண்ணப்பங்களுக்கு தயவோடு செவி சாய்ப்பீராக. ஆண்டவர், இந்த திருப்பலிக்கு வந்திருக்கின்ற ஏனைய பிள்ளைகளுடைய உள்ளார்ந்த கருத்துக்களை மேற்று ஆசிர்வதித்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து உமது திரும்ப கவலையினுள் ஏற்றரலாம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள், ஏவலைகளும் கொன்றை வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் பரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீன்மையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலைமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இயலுமாயிருப்போமாக.
நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியினவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகின்றார். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகின்றார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகச் செம்மறியின் விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்களுமே வேண்டுகின்றோம். மது திரு அவை புனித திருமலுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவே, தனது புது பிறப்பின் ஊற்றானவன் அறிந்து கொள்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. அமளியாயுதித்து அழகையை மிதித்து அவனியில் காத்த ஆரணங்கே. அமளியாயுதித்து அழகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே. உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.